எங்க அப்பா அம்மா பத்தி இவரே என் போன்ல நிறைய திட்டிருக்காரு. பட் நான் அதை இன்னும் இது வரைக்கும் பேசல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்துருக்கேன். உங்க மாமாவுக்கும் மச்சான்ற ஒரு மரியாதை இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். பட் இவர் பண்றதுக்கு மாதிரி நான் பண்ணிருந்தேனா கைய கால இன்னைக்கு எடுத்துருவேன். மணி ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தங்கச்சி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுக்காக தான் இவ்வளவு பொறுத்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரமேஷ், உங்க மனைவி கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லுங்களேன். எங்க மனைவிட்ட ஒரே தப்பு வந்து என்னன்னாக்க மேடம், நம்ம சொல்றத ஒரே பற்றி எதுவுமே கேட்டதில்லை. நான் என்ன சொல்லிருக்கேன், அனிதா எது போனாலும் என் உசுறு இருக்கு, உசுறு இருக்கு வரைக்கும் பணம் காசெல்லாம் 2 வருஷத்துல சம்பாதிச்சு என்ன திறமை திருப்பியும் பிசினஸ் பண்ணோம், எப்படியா இருந்தாலும் உனக்கு சம்பாதிச்சு நான் இழந்ததெல்லாம் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். மூச்சு வேணும் அனிதா, உடம்பு பசங்களை ஆரோக்கியமா வளர்க்க. நம்ம 3 பசங்க ஆயிடுச்சு. நம்ம அப்பா அம்மா பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பசங்க வாழ்க்கையை தான் பாக்குறோம். உங்க அம்மா சொல்றாங்க, உங்க அண்ணன் சொல்றாங்க, உங்க அப்பா சொல்றாங்க கேட்டு நம்ம பசங்க வாழ்க்கையை வீணாக்கிறாத. அப்படிதான் நீ அப்பாவை விட்டு பிரிஞ்சு வாங்க, அதே மாதிரி நம்ம பசங்க வளரக்கூடாதுன்னு 100 டைம் 1,00,000 டைம் சொல்லிருக்கேன் மேடம், 1,00,000 டைம் சொல்லிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க மனைவி கிட்ட என்ன மாறணும்? எங்க மனைவி கிட்ட என்ன மாறணும்னா நான் சொல்றதை கேட்கணும் மேடம். நான் அதுக்காக காலில் வீ சொல்லல, இப்படிதான் எனக்கு தெரியும் மேடம். குடும்பம் இப்படி நடக்குதுன்னா உனக்கு என்ன வேணும் வாங்கிட்டு தரது நான் ரெடி. என் உசுருக்கு வரைக்கும் செத்துட்டா போச்சு. என்ன 5 வருஷத்துல 7 வருஷத்துல என்ன ஒரு நிமிஷம் அனிதா, பெரிய ஒரு இதா சொல்லிட்டு பாக்கலாம். ஒண்ணு சொல்லிட்டு 7 வருஷமா என்ன கொடுத்திருக்க, 3 பிள்ளைங்களை கொடுத்திருக்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. ஞாபகம் எடுத்துக்கோ. வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் மேடம். பண்ணி கூட 10 குட்டி போடுது, நீ என்ன பெரிய இது பேசாதடின்னு சொல்லுவார். ஒரு குழந்தைய வளர்க்கறது அது எத்தனை வாட்டி அழுவும், எத்தனை வாட்டி என்னென்ன ஆகும். ஒரு வாட்டி வீரன் கத்தாது, எது கத்துதுன்னே தெரியாது. அப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை வளர்க்குறேன்னா இதெல்லாம் ஒரு இதா பண்ணி கொடுத்தா 10 குட்டி போடும். அப்படி சொல்லுறாரு அவரு. அப்படி சொல்லியிருக்கீங்களா? சத்தியமா குழந்தை மேல பத்தியும் சொன்னதில்லை மேடம். சரி, நான் சொல்றேன், இதெல்லாம் நான் சொல்றேன் இல்ல. ஏன்னா அது கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு பையனை விட பொண்ணதான் ரொம்ப பிடிக்கும். கஷ்டம் என்ன தெரியுமா, குடும்பத்துக்கு வாரிசுக்காக ஒரு பையன் வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப சென்டிமெண்ட். எங்க அப்பா விட்டு போயிட்டாரு. அந்த கஷ்டம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் மேல உயிரா இருந்த மேடம். நான் உயிரா இருந்த என் மூஞ்சரை எச்சு துப்புற எனக்கு பிடிக்கலங்களா. ரமேஷ், அனிதா முகத்துல எச்சு துப்பினீங்களா? என்ன மேடம்? அனிதா முகத்துல எச்சு துப்பினீங்களா? இல்ல மேடம், வரல போய் கேளு. என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அதனாலதான் வெறுத்து இங்க வந்திருக்க மேடம். அப்போ நீங்க போய் சொல்றீங்க. யார் மேடம் போய் சொல்றான்? நீங்க. இல்ல மேடம். எச்சு துப்புனாரா? கேளுமா. ஆன்ஸ் வாயில போட்டு செம ட்ரிங்க்ஸ் வந்து எச்சு துப்புனாரு. இதே எங்க அத்தை இவங்க தங்கச்சி முன்னாடிதான், கேட்டு பாருங்க. அப்படிங்களா? எங்க இப்ப சொல்றதெல்லாம் போய் அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், நீங்க போய் பேசுனீங்கன்னா உங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. பிள்ளைங்க கிட்ட காசு கொடுத்துட்டு ஆன்ஸ் வாங்க சொல்றாரு. குழந்தைங்கிட்ட காசு கொடுத்து ஆன்ஸ் வாங்க சொல்றாரு. இல்லம்மா, நீ அவர் கூட வாழறதுல அர்த்தமே இல்ல.